ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அங்கன்வாடிலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா சத்து மாவு. அந்த சத்து மாவு வச்சு பிடி கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பேக்கெட் தான் கொடுப்பாங்க. பட் இப்போலாம் இந்த பிங்க் கலர் பேக்கெட் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெண்ணிலா ஃப்ளேவரோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சத்து மாவு வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூடவே தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி கீனி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ண டைம் எடுக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஏலக்காயில் உள்ளே இருக்க சீடு மட்டும் சேர்த்துருக்கேன். இது வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு, ஆல்ரெடி அந்த சத்து மாவில் ஸ்வீட் இருக்குது. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக விதன்னு இருக்க சுடு தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சுடு தண்ணி சேர்த்து பிசையும் போது தான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான டோவாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் நல்லா நம்ம விரல் பதிகிற மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கிறேன். இது சத்து மாவு கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நான் கொழுக்கட்டையே சுத்தமாக வராது அப்படின்றவங்க கூட இதை வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா மாவுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ உள்ளே இருக்க அந்த ஸ்டீமர் பிளேட்டில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டை எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டை போட்டு மூடி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கும். நம்ம அந்த தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து மென்று சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுமே இது. டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம எந்த மாவுமே வறுக்கணும், ஊற வைக்கணும், அரைக்கணும்லாம் கிடையாது. டக்குன்னு அந்த 2 கப் மாவு எடுத்து இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.